ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான சென்டென்சஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதை கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹேவ் யூ எவர் ட்ராவல்டு அப்ராட்? நீங்கள் எப்போதாவது வெளிநாடு சென்றிருக்கிறீர்களா? அப்போ இந்த இடத்துல ஹேவ் ட்ராவல்டு அப்படின்றது ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? அப்போ ரீசன்ட் பாஸ்ட் அல்லனா லைஃப்பில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஸ்டின் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது ஹேவ் யூ எவர் ட்ராவல்டு அப்ராட் அப்படிங்கும்போது நீங்கள் எப்போதாவது அப்ராட் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். அப்போ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொஸ்டின் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், ஐ விசிட்டட் யூரோப் லாஸ்ட் இயர். இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி டைம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த லாஸ்ட் இயர் வந்து எங்கே இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, அப்போ பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால ஐ விசிட்டட் அப்படின்னு சொல்லி விசிட்டட்னு சொல்லி V2 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் டென்ஸில் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ், ஐ விசிட்டட் யூரோப் லாஸ்ட் இயர். ஆம், கடந்த ஆண்டு நான் ஐரோப்பா சென்றிருந்தேன் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து கொஸ்டின் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆன்சர் வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பாஸ்ட்டில் நடந்த உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்போ ஆன்சர் வந்து பாஸ்ட்டில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டு யூ ஹாவ் எனி பெட்ஸ்? உங்களிடம் ஏதேனும் செல்ல பிராணிகள் உள்ளதா? இப்போ இந்த இடத்துல டூ அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப், ஹாவ் அப்படின்றது மெயின் வேர்பாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஹாவ் வந்து மெயின் வேர்பாக வந்ததுன்னா அது என்னவா இருக்கும்? பொசஷனை வந்து குறிக்கும். ஓகேங்களா? இப்போ ஐ ஹாவ் கார் அப்படின்னு சொன்னேன்னா என்கிட்ட வந்து ஒரு கார் இருக்குது. ஐ ஹாவ் அ கார் அப்படின்னு சொன்னேன்னா என்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போது அந்த கார் இருக்குது அப்படின்ற பொசஷனை வந்து குறிக்குது. ஓகேங்களா? அப்போ உங்ககிட்ட ஏதாவது பெட்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஐ ஹாவ் அ டாக் நேம்டு மேக்ஸ். ஆம், என்னிடம் மேக்ஸ் என்ற நாய் உள்ளது அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது அவங்கக்கிட்ட ஒரு பெட் இருக்குது. அந்த பெட் என்னது? அது வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். அவங்க பெட்டுன்னு தான் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஆமாம் மட்டும் எடுத்தோம்னா நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த ஆமாம் சொல்லிட்டு அந்த ஆமாம்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து அடுத்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஐ ஹாவ் அ டாக் நேம்டு மேக்ஸ். ஓகே, அப்போது என்னிடம் ஒரு நாய் உள்ளது, அந்த நாயோட பேர் வந்து மேக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹவு டு யூ ஸ்டே ஃபிட்? நீங்கள் எப்படி ஃபிட்டாக இருக்கிறீர்கள்? ஐ கோ டு த ஜிம் அண்ட் டூ சம் ஜாகிங். நான் ஜிம்மிற்கு சென்று ஜாகிங் செய்வேன். ஓகேங்களா? அப்போது ஜிம்முக்கு போவேன், அப்புறம் ஜாகிங் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஹவு டு யூ ஸ்டே ஃபிட் அப்படின்றது தான் கொஸ்டின். இங்கே டூன்றது ஹெல்பிங் வேர்ப், ஸ்டேன்றது மெயின் வேர்ப். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இது வந்து என்னது? ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அப்போது எப்படி நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது இவன் வந்து ரெகுலராக ஐ கோ டு த ஜிம் அப்படிங்கும்போது நான் ரொட்டீனாக வந்து ஜிம் போவேன். டூ சம் ஜாகிங் அப்படிங்கும்போது ஜாகிங் வந்து ஜாகிங்ன்றது வேர்ப் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து அதாவது ஜாகிங்ன்றது ஒரு நவுன். ஓகே, இந்த இடத்துல வேர்ப் வந்து டூ தான் வந்து வேர்ப். ஓகேங்களா? ஐ கோ டு த ஜிம் அண்டு ஐ டூ சம் ஜாகிங், அதான் வந்து ஃபுல் ஃபார்ம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஜிம்மிற்கு சென்று ஜாகிங் செய்வேன், ஜிம்முக்கு போவேன் அப்புறம் ஜாகிங் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹாவ் யூ ட்ரைட் த நியூ ரெஸ்டாரண்ட் டவுன் டவுன்? டவுன் டவுனில் புதிய உணவகத்தை முயற்சித்தீர்களா? அப்போ இந்த இடத்துல ஹாவ் யூ ட்ரைடு, ஹாவ் ப்ளஸ் ட்ரைடு. ஓகேங்களா? ஹாவ் ப்ளஸ் V3 ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? அப்போ நியூ ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு ரீசன்ட் பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை கொஸ்டின் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்களா, இந்த நியூ ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஆன்சர் எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். நாட் எட் அப்படிங்கும்போது அவங்க வந்து ட்ரை பண்ணலை அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் ஆன்சர் பண்ணுறாங்க. இதுவரை இல்லை. எட் அப்படிங்கும்போது இதுவரை இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது எட்டு வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்? அந்த நெகட்டிவ் மீனிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நாட் எட் அப்படிங்கும்போது இதுவரை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ் இட் ஒர்த் எ விசிட் அப்படிங்கும்போது இது செல்வதற்கு மதிப்புள்ளதா, அந்த ஹோட்டல் அந்த ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு அது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. திரும்ப அவன் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பண்ணதுக்கு நாட் எட்டுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணியாச்சு. மறுபடியும் மறுகேள்வி கேட்குறாங்க. இஸ் இட் ஒர்த் அ விசிட் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறதுக்கு அது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த கொஸ்டின் பண்ணவங்கள பார்த்தே கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் ட்ரீம் வெக்கேஷன் டெஸ்டினேஷன்? உங்கள் கனவு விடுமுறை இலக்கு எது?
அதாவது எல்லாருக்குமே ஒரு இடத்துக்கு போகணுன்ற கனவு இருக்கும் இல்லைங்களா, அந்த கனவு பிளேஸ் எதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த டெஸ்டினேஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வாட் இஸ் யுவர் ட்ரீம் வெக்கேஷன் டெஸ்டினேஷன் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து எப்படி இருக்குது, ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது. அதாவது இப்போ நம்ம கனவு வந்து டெய்லி மாறாது இல்லைங்களா. இப்போ எனக்கு வந்து ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு கனவு இருந்ததுன்னா ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி கனவு இருந்திருக்கும். ஓகேங்களா, அங்கே போகிற வரைக்கும் எனக்கு அந்த கனவு இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து ஒரு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம். ஐ ஹாவ் ஆல்வேஸ் வாண்டட் டு விசிட் ஜப்பான். அப்போது நான் எப்போதும் ஜப்பானுக்கு செல்ல விரும்பினேன். அப்போது அவங்க லைஃப்பில் அவங்க நினச்சது ஃபுல்லாமே என்னது, ஜப்பானுக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால் லைஃப்பில் உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸை தானே நம்ம சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஐ ஹாவ் வாண்டட் அப்படின்ட்டு ஹாவ் ப்ளஸ் V3 ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம், ரீசன்ட் பாஸ்ட்டுக்கும் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல எனக்கு லைஃப் ஃபுல்லாக ஜப்பான் போகணுன்ற ஆசை தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹவு டிட் யூ லேர்ன் டு குக் ஸோ வெல்? எப்படி இவ்வளவு நன்றாக சமைக்க கற்றுக்கொண்டாய்? இப்போ இந்த இடத்துல டிட் யூ லேர்ன் அப்படின்னு இருக்கு. அப்போ டிட் லேர்ன் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. ஓகேங்களா, நம்ம பொதுவாகவே இந்த டூ வேர்ப் அண்ட் மாடல் வேர்ப் இதுக்கு அப்புறமேட்டு வர மெயின் வேர்ப் எப்பவுமே V1 ஃபார்மில் தான் இருக்கும். கரெக்டாக, இப்போ டூ வேர்ப்னா என்னது, டூ, டஸ், டிட், இது எல்லாமே டூ வேர்ப். மாடல் வேர்ப்னா வில், ஷால், உட்டு, குட்டு, கேன்ஷ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மாடல் வேர்ப். இதுக்கு அடுத்து நம்ம இதில் என்ன சொன்னேன், டிட் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப், லேன் அப்படின்றது மெயின் வேர்ப். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல டிட்டுன்றது ஒரு டூ வேர்ப். அப்போ டூ வேர்ப்க்கு அடுத்து வர மெயின் வேர்ப் எப்பவும் V1 ஃபார்மில் இருக்கும். அதே மாதிரி மாடல் வேர்ப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மாடல் வேர்புக்கு அப்புறமேட்டு வர மெயின் வேர்பும் நமக்கு V1 ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேங்களா, இன்கேஸ் ஒரு கண்டினியூஸ் ஃபார்மில் மாடல் வேர்ப் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் வில் பி அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த இடத்துல பி அப்படின்றது V1 ஃபார்ம். அதுக்கடுத்து வில் பி கோயிங் அப்படின்னு சொல்லும்போது கோயிங்ன்றது ஒரு V4, அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. வில்லுக்கு அடுத்து எப்பவும் நமக்கு V1 இருக்கணும். அப்போ அந்த இடத்துல வில் பி அப்படின்னு இருக்கா, அப்போ அந்த பி வந்து V1 ஃபார்ம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அப்போ இந்த இடத்துல டிட் ப்ளஸ் V1 அப்படிங்கும்போது இது பாஸ்ட் டென்ஸை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஹவு டிட் யூ லேர்ன் அப்படிங்கும்போது எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி, கற்றுக்கொண்டாய் அப்படின்ட்டு பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது எப்படி பண்ணணும், பாஸ்ட் டென்ஸில் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு தானே கொஸ்டின் பண்ணியிருக்கோம். அப்போ ஆன்சரும் நான் பாஸ்ட் டென்ஸில் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தானே ஆன்சர் பண்ணணும். அப்போ கொடுக்குற ஆன்சரும் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். இப்போ இங்கே ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐ டுக் சம் குக்கிங் கிளாஸஸ் அண்ட் ப்ராக்டிஸ்ட் எ லாட். நான் சில சமையல் வகுப்புகளை எடுத்து நிறைய பயிற்சி செய்தேன் அப்படின்ற மாதிரி பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வேர்ப் வந்து என்னது, டுக்கு அப்படின்றது தான் வேர்ப். டேக்கோட V3 ஃபார்ம் தான் வந்து டுக்கு, சாரி டேக்கோட V2 ஃபார்ம் தான் வந்து டுக்கு. ஓகேங்களா, அப்போ டுக் சம் குக்கிங் கிளாஸஸை எடுத்துக்கொண்டேன், அப்புறமேட்டு நிறைய ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ்டு எ லாட். ஐ ப்ராக்டிஸ்டு எ லாட். ஓகேங்களா, அப்போ ப்ராக்டிஸ்டுன்றது V2 ஃபார்ம். அப்போ நிறைய பயிற்சி செய்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எனி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் அ குட் புக் டு ரீட்? இப்போ இந்த இடத்துல தமிழ் அர்த்தம் பார்த்துடலாம், அடுத்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க ஏதேனும் பரிந்துரைகள் உள்ளதா? இப்போ இந்த இடத்துல டு ரீட் அப்படின்றது இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா, டு ரீட் வாட், அதாவது டு ரீட்னா என்ன அர்த்தம், படிக்க, என்ன படிக்க, எ குட் புக். ஓகேங்களா, அப்போ டு ரீட் இருந்ததுன்னா அந்த இடத்துல வாட்டுன்ற கொஸ்டின்ஸ் எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா, அப்போ இங்கே டு ரீட் எ குட் புக் டு ரீட் அப்படின்னா நல்ல புத்தகத்தை படிக்க அப்படின்ட்டு, நல்ல புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்கா அப்படின்னு இருக்கு. இப்போ எனி ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்றதே ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்கா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ பொதுவாக பேசும்போதெல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா, எனி கொரிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்றதான அர்த்தம். அப்போ எனி ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னா ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்றது கொஸ்டின். எதுக்கு ரெக்கமெண்டேஷன், எ குட் புக் டு ரீட், நல்ல புத்தகத்தை படிக்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். த நைட் சர்க்கஸ் இஸ் ஃபென்டாஸ்டிக், யூ மைட் என்ஜாய் இட். அப்போ இந்த இடத்துல த நைட் சர்க்கஸ் அப்படின்றது அந்த புக்கோட பேர், இஸ் ஃபென்டாஸ்டிக், யூ மைட் என்ஜாய் இட். அப்போது அந்த நைட் சர்க்கஸ்ன்ற புத்தகம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூ மைட் என்ஜாய் இட் அப்படிங்கும்போது நீங்கள் அதை அனுபவிக்கலாம், அதாவது என்ஜாய் பண்ணலாம். இங்கே மைட்டுன்றது பாசிபிள். ஓகேங்களா, மைட் மைட் அது எல்லாமே என்ன சொல்லுவோம், பாசிபிள், ப்ராபபிலிட்டிக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அப்போது நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்.
டிட் யூ கேட்ச் த சன்ரைஸ் திஸ் மார்னிங்? இன்று காலை சூரிய உதயத்தை பிடித்தீர்களா? அப்போது இன்று காலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? அப்போ திஸ் மார்னிங் அப்படிங்க இப்போ நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். திஸ் மார்னிங் அப்படிங்கும்போது இன்னைக்கு காலையில். ஓகேங்களா? அப்போ அந்த இன்னைக்கு காலையிலன்றது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அப்போ இங்கே டிட் கேட்ச், டிட் ப்ளஸ் V1 பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம். ஓகேங்களா? டிட்ன்றது ஹெல்பிங் வேர்ப், யூன்றது சப்ஜெக்ட், கேட்ச் அப்படின்றது மெயின் வேர்ப். ஓகே, அப்போது காலையில் அதாவது அந்த சன்ரைஸை பார்த்தீங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். அதாவது அந்த டைமில் எந்திரிச்சிங்களா அப்படின்ற அர்த்தம் கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல டிட் யூ கேட்ச் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஓவர் ஸ்லெப்ட், ஹவ் வாஸ் இட் அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்கான் திரும்ப. இப்போ இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படிங்கும்போது அது என்னவாச்சு? நோ அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? அந்த நோன்றத வேற ஒரு எமோஷனோட சொல்லியிருக்காங்க. துரதிர்ஷ்டவசமாக நான் அதிகமாக தூங்கினேன், எப்படி இருந்தது? அதாவது அவன் வந்து சன்ரைஸை வந்து பார்க்கல, அதை பார்த்தவனை பார்த்து அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல அந்த அன்ஃபார்ச்சுனேட்லின்றது எதுக்கு? நோ தான் ஆன்சர். அந்த நோவை வந்து வேற ஒரு எமோஷனில் சொல்கிறாங்க. நெகட்டிவாக தானே இருக்குது, துரதிர்ஷ்டவசமாக அப்படின்ட்டு வேற ஒரு எமோஷனில் சொல்கிறாங்க. ஐ ஓவர் ஸ்லெப்ட் அப்படிங்கும்போது நான் அதிகமாக தூங்கினேன். ஹவ் வாஸ் இட்? அந்த சன்ரைஸ் வந்து எப்படி இருந்தது? அந்த இட்டுன்றது என்னது? த சன்ரைஸ். அது எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆர் யூ எ மார்னிங் பர்சன் ஆர் அ நைட் ஓல்? நீங்கள் ஒரு காலை நபரா அல்லது இரவு ஆந்தையா? அதாவது இரவில் வந்து ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கவங்கள எ நைட் ஓல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஆர் யூ எ மார்னிங் பர்சன் ஆர் அ நைட் ஓல் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் சீக்கிரமே எந்திக்கிறவங்களா, இல்லைன்னா நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு காலையில் லேட்டாக எந்திக்கிறவங்களா அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம். டெஃபினெட்லி எ நைட் ஓல். மார்னிங்ஸ் ஆர் நாட் மை திங். கண்டிப்பாக ஒரு இரவு ஆந்தை. காலை என் விஷயம் அல்ல. காலையில் எந்திக்கிறது என்னோட பழக்கம் கிடையாது. நான் வந்து நைட்டு பூரா முடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹாவ் யூ எவர் பீன் டு எ லைவ் காமெடி ஷோ? நீங்கள் எப்போதாவது நேரடி நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு சென்று இருக்கிறீர்களா? அப்போ இந்த இடத்துல ஹாவ் யூ எவர் பீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம், பீனுக்கும் கானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்துருக்கோம். பீன் அப்படின்றது லைஃப்பில் ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது நீங்கள் தாஜ்மஹால் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பீன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க லைஃப்பில் அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது பீன் யூஸ் பண்ணுவோம். கான் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, ஆனால் அவங்க இன்னும் திரும்ப வரலை. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கோம், வீட்டில் வந்து அம்மாட்ட கேட்குறாங்க, பையன் வந்து தாஜ்மஹால் போயிருக்கான், ஆனால் அவன் இன்னும் திரும்ப வரலை. ஓகேங்களா? அப்போ அந்த நேரத்தில் கான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அவன் உங்கள் பையன் வந்து தாஜ்மஹால் போயிருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க, ஆனால் அந்த பையன் வந்து வீட்டில் தான் இருக்கான், வீட்டில் அல்லது அந்த ஊரில் தான் இருக்கான். ஓகேங்களா? தாஜ்மஹால் வந்து பாஸ்ட்டில் ஏதோ ஒரு டைமில் போயிருக்கான், ஆனால் இப்போ கரண்ட்டாக ஊரில் தான் இருக்கான். அப்படின்ற கேஸில் பீன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பீன் யூஸ் பண்ணுவோம். கான் வந்து நம்ம போயிருக்கோம், ஆனால் இன்னும் வந்து ப்ரெசென்ட்டில் வரல. ஓகேங்களா? ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அந்த இடத்துல இப்போ தாஜ்மஹால் போயிருக்கோம்னா இன்னும் தாஜ்மஹால் போகிற ப்ராசஸில் தான் இருந்திருக்கும், இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் கான் சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், இட் வாஸ் ஹிலாரியஸ். ஐ லாஃப்டு ஸோ மச். ஆம், அது வேடிக்கையாக இருந்தது, நான் மிகவும் சிரித்தேன். இப்போ இந்த இடத்துல இட் வாஸ் ஹிலாரியஸ் அப்படின்றது வேடிக்கையாக இருந்தது. இப்போ இந்த இடத்துல வாஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே இஸ்ஸு வாஸ் அது எல்லாமே என்ன பார்ப்போம்? ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்ற மாதிரி பார்ப்போமா? இப்போ இந்த இடத்துல ஹிலாரியஸ் அப்படின்றது என்னது? ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? நம்ம பொதுவாக வந்து அந்த வேர்புக்கு அப்புறமேட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது அந்த ஸ்டேட்டிவ் அது எப்படி இருந்தது? ஹிலாரியஸாக இருந்தது, அதாவது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அந்த இருத்தலை குறிக்கிற போது நம்ம இங்கே வந்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிக்கோம். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம், அதனால் அதை பற்றி எக்ஸ்ட்ராவாக எதுவும் வேண்டாம். அப்போ இந்த இடத்துல ஹிலாரியஸ்ன்றது அட்ஜெக்டிவ். ஓகே ஓகே, நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் எப்படி கான்வர்சேஷன் இருக்கும் அப்படியான சென்டென்ஸ் அண்டு ஃப்ரேசஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதை டெய்லியும் கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கான செஷன் ஓவர். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.